SUGON T26D. T26D. Okay, T26D. ஒரு தப்பு வச்சியா அது எதுக்கு அன்பாக்சிங் நம்ம கரெக்டாக சொல்லணும்பா. ஓகே சார். என்னது இது? கேரண்டி கார்டு எல்லாம் சைனாவில் இது ஒன்றுமே புரியலையே. அதனால தான் கேரண்டி கார்டு சொன்னேன். ஆஃப்டர் சேல் பர்டிகுலேஷன்ஸா ப்ரிகாஷன்ஸ் வேணாம் அவ்வளோ. சரி இது இருப்பா அன்பாக்சிங் நம்ம எல்லாமே காட்டணும். என்ன இருக்கு அன்பாக்சிங் SMD சால்டிங் ஸ்டேஷன். ஆமாங்க இதோவா விசிட்டிங் கார்டு கம்பெனியா இருந்து. தேங்க்ஸ்ங்க. இது சைனாக்கு நம்ம போய் கிளம்பி நமக்கு யாரும் சின்ன ப்ராப்ளம் கூட இது பாருங்க. இந்த அட்ரஸ் நல்லா பார்த்துங்க. இந்த அட்ரஸ் நேராக கேட்கலாம். சரி டிப்பை பற்றி எதுவும் சொல்லிக்கிறோம்ப்பா. டிப்போட ப்ரிஃபரன்ஸ் பாருங்க. குரோம் லேயர்னா தின் லேயர், திஸ் கால் அயன் லேயர், கோர் காப்பர். ஓகே சரி ரைட் ஓகே. இது என்னென்ன இருக்கு லிஸ்ட் ப்ராடக்ட்ஸா இதில் என்னென்ன லிஸ்ட் அலகேஷன். T26D includes main engine bracket one set, sponge one piece, power cable one piece, T26 handle one piece, ground wire one piece, harmless rod one piece, manual set one piece, certificate of conformity one piece, after sales considerations one piece, product configuration sheet one piece. That's all. சரி சைனீஸ் அப்படியே படிச்சிருங்க. சைனீஸ் தெரியாதா? வருத்தப்படுறாங்க வாழ்க்கை எழுதவங்க. யூ ப்ரோசீட். இந்த சால்டிங் அயனை கம்பேர் பண்ணுமா, இந்த சால்டிங் அயனை விட இந்த ரப்பர் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம் அதனால் இது பத்திரமா வச்சிருவோம். நம்ம மிஷினை இதுல இறக்கி விட்டா என்ன? இது பார்த்தீங்கன்னா ஜேபிசியோடைய சால்டிங் கன் அப்படியே இது கொடுத்துருக்காங்க. சுகனுக்கு கொடுத்துருக்காங்க. ஜேபிசி யாருன்னா வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி தான் வரும். இல்லை நைப் பிட் இருக்கா இதுலேயே? சரி ஓகே ஓடுங்க. அதுவும் லக்கு தான். நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை, விற்றுலாம் வெளியே. சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா நைப் பிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் நல்லா குவாலிட்டியாக நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து வேறு அது கொடுத்தா தெரியும். அது கொடுக்குறதா அது. இது வந்து பவர் போர்ட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பாருக்கு கவரில்? கிரவுண்ட் வயரா. கிரவுண்டே நம்ம கொடுக்க போகிறதில்ல அந்த வயரு. பிட்டு இதுமாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த பிட்டு மொக்கையாச்சுன்னா இது மாற்றிக்கலாம் போல இது. அது தெரில, நம்மளுக்கு பார்த்துக்கலாம். செம வீட்டாக இதுதான். எவ்வளோ ஒரு 2 கிலோ வருமா? அதிகமாக இருங்க. காயங்கடை போட்டு பார்ப்போம். கம்பல்ஸ் பண்ணலாம் போல இது. சரி இதாங்க சுகன் மிஷின். இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லைங்க டப்பாவில். அவள் தானே வேறு எதுவும் இல்லை இருக்காது. உள்ள இன்னும் ஸ்டார்டிங்லாம் இருக்காது. வச்சுருங்க அதை. அடுத்து நம்ம கவர்லாம் பிரித்து பார்ப்போம். அன்பாக்ஸ் முடிஞ்சது. அடுத்தது அசம்பிள் பண்ணலாம். அது வேணாம், தேவையில்லை. பட் சொல்கிறேன். அது இப்போ தேவைப்படாது. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தனியாக. டப்பா எடுங்க. டப்பா டக்குன்னு எடுங்க. டப்பா எடுத்துருங்க. அவ்வளோதான். ரைட். கவர் பிரிங்க. இந்த இதெல்லாம் அதிலே போடுங்க. அப்புறம் பேப்பர் மிஸ் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் கேட்பீங்க. இந்தாப்பா இந்த பேப்பர் கூட அதிலே போட்டுங்க. வெற்றிகரமாக இந்த சால்டிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ட்ரீம் சால்டிங் ஸ்டேஷனாக இருக்கும். ஏன்னா அது அந்தளவுக்கு ஒர்க்கு தான் அது. கண்டிப்பாக நம்ம இஎம்சி ஒர்க்கு, ஐசி ஒர்க்லாம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சால்டிங் இருந்தால் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நானும் சுகன் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ப்ரஷ் மாதிரி கொடுக்கல. இதில் ஸ்பாஞ்சு மாதிரி டைப் தான் கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு வைக்கிறதுக்குலாம் இந்த பக்கம் ரைட் சைடில் எனக்கு இருக்குது. இந்த சால்டிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளேடுலாம் வைக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பிளேட் ரிமூவ் பண்ணேன். அது நம்ம பிளேட்ஸ்லாம் நம்ம வைக்கிறதுக்காக லெஃப்ட் சைடு தனியாக சூப்பராக கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது சாமான் நார் மாதிரி வருமே அது உள்ளே இருக்கும். அந்த மாதிரி உள்ளே இருக்கும். டிப் கிளீனர் உள்ளே இருக்கும். சரி ஒன்று அசம்பிள் பண்ணுங்க. கடன்னு எடுத்துட்டிங்களா? இது பிரிங்க. பிரித்து பின்னாடி மாட்டுங்க. பவர் கேபிள் மாட்டுங்க. அந்த பிட்டு நல்லா இருக்கு. ஹேண்டில் ரைட். இதில் எடுத்து பிட்டா இந்தாண்ணா. இந்த பிட்டு ஜேபிசின்னு பார்த்துங்க. கேமரா சரி. இதில் C210 போட்டிருக்கு. ஜேபிசின்ற நேமே இல்லையே ஜேபிசி பிட்டில். ஜேபிசி நேம் இருக்கு. ஜேபிசி கவர் தான். ஜேபிசி பிட் நேம் எழுதியிருக்கு. இந்த இன்சர்ட் பண்ண உங்கள் கையால் போடணும். ஒன்றாவது போட. நல்ல கையால் போடணும்.
சரி, ஹேண்டில் வச்சுருங்க. ஹேண்டில் வச்சு பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுங்கள் பின்னாடி. ஆண்டனா இப்போதைக்கு தேவையில்லை, வேணும்னாலும் போட்டுக்கலாம். பவர் கேபிள் மட்டும் போடுங்க. ஆண்டனா இந்த ஒயர் ரொம்ப நீளமாக இருக்குது இல்லையா, அந்த ஆண்டனில் மாட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது ஜஸ்ட் அது இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அது அதுக்கு நேராக பார்த்து இன்சர்ட் புஷ் பண்ணிட்டு அவள் தான். இதில் இப்படி மாட்டிடலாம். இப்படி மாட்டிட்டு அது நிற்கும். அது ப்ளக் பண்ணுங்கள். சுகன் பதில் ஜேபிசின்னு வருது ஆன் பண்ணோன்னு. கத்துதுப்பா. ரைட், ஆன் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குது பார்த்துலாம். ஃபஸ்ட் சேனல் 300 இருக்குது, செகண்ட் சேனல் 350 இருக்குது, தேர்ட் சேனல் 380. பரவாயில்ல, நம்மளுக்கு கம்பெனியே கரெக்டான ஒரு ரீடிங் செட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம தாராளமாக 350 வச்சுக்கலாம் பர்மனெண்ட்டாக. நம்ம இதில் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இதில் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 சேனல் கொடுத்துருக்காங்க. அது ஹீட் எப்படி இருக்குன்றது ஒரு லெட் இருந்தால் எடுங்க, இதான் பார்த்தா அவங்களுக்கு புரியும். இதோட சால்ரிங் அது எப்படி கட் ஆகுதுன்ற, எவ்வளோ டைமிங்குள்ளே ஹீட் ஆகுது, ரேப்பிட் ஹீட் டெக்னாலஜின்னு இருந்தாங்க. எப்படின்னு பார்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் எடுங்க. பிடிங்க இது லெட்டு. டிப் எடுத்துட்டோம். நம்ம 3 செகண்ட்ஸ் கூட ஆகிருக்காது. கீழே வச்சுருங்க. இப்போ கையில் பிடிக்கணும் அதாங்க தெரில. வாவ், சீக்கிரமே கட் ஆயிடுச்சு. வச்சோடனே கட் ஆயிடுச்சு. எல்லாமே வெளியே எழுத்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி டிப்பு க்ளீனும் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பரவாயில்ல. இது வந்து லெட்டெலாம் கொஞ்சமாக சேரும்போது நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தால் லைஃப் இன்னும் அடுத்த அன்பாக்சிங்கில் சந்திப்போம். தேங்க்யூ.